ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷர்கள் ஆண்டுடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாங்கான காரியங்களை செஞ்சாங்க. இதனால ஆண்டவர் பூமியில் மனுஷங்களை உருவாக்குனதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அதனால இவங்களை அழிக்கலான்னு ஆண்டவர் நினச்சாரு. அப்போதான் ஆண்டவர் நோவாவை பார்த்தாரு. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் ஆண்டவருடைய பார்வையில் உத்தமனாக காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கூட ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கையை நோவா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதன் நிமித்தம் ஆண்டவர் நோவா கிட்ட ஒரு பேழையை செய்ய சொல்றாரு. பூமியில மழையை பெய்ய பண்ணி மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் அழித்து போடுவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து நோவாவும் ஒரு பேழையை செய்கிறாரு. அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்படுது. ஆண்டவர் பூமியில 40 நாள் இரவும் பகலும் மழையை பெய்ய பண்றாரு. ஆண்டவர் சொன்னது மாதிரியே ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் அழிச்சு போடுறாரு. இங்கே பேலன்னு சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நோவா ஆண்டவருடைய பார்வையில் உத்தமனாக இருந்தது நிமித்தம் ஆண்டவர் நோவாவை காப்பாற்றினாரு. இனி வரும் நாட்கள்லையும் நோவா காலத்தில் நடந்தது மாதிரியே நடக்க போகுது. இந்த காலத்தில் நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம நீதிமானாக உத்தமனாக வாழும்போது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளும் இயேசுவாகிய பேழைக்குள்ளடி காக்கப்படுவோம். ஏசப்பாவை விசுவாசிங்க, அவர் காட்டுற வழியில் வாழுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.